விஜய் கேக்குதாப்பா? சரி கேக்குதுங்க சார். ம். ஓகே. இப்ப என்ன போயிட்டு இருக்கு? என்ன ப்ரோக்ரஸ் போயிட்டு இருக்கு? ஹலோ ஹலோ தம்பி கேக்குதாப்பா? சார், விட்டு விட்டு கேக்குதுங்க சார். இப்போ இப்போ ஓகே சார். ம். ஓகே. சோ என்னென்ன இப்போ என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சார் இப்போ HTML அந்த இது கிரியேட் பண்ணிருக்கேன் சார். நீங்க சொன்ன அந்த இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் கிரியேட் பண்ணிருக்கேன் சார். ஓகே. ம் ஓகே சார். ஓகே. அது கிரியேட் பண்ண இது மெசேஜ் ஒன்று போடுங்க எல்லாரும் ஜாயின் பண்ண சொல்லி. ஜஸ்ட் ஓகே. சரி. இப்போ உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து ப்ராப்ளம் சொல்யூஷன் கிடைக்க மாட்டேங்குதுல்லவா? சரியான இல்ல சார், எனக்கு வருதுங்க சார். எனக்கு சரியான ப்ராக்டிஸ் இல்லாம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசி ஆகுது சார். அதுதான் எங்க மெயின் பிரச்சனை சார். ப்ராக்டிஸ் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்றேன் அந்த இதுல இருக்கு. அதை அதனால விட தான் ரொம்ப மற்றபடி எல்லாம் முக்கியமான எதுவுமே. விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் வச்சு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஒரே நிமிஷம். சொல்லுங்க சொல்லுங்க சார். இங்க குமரேசன் எடுத்துட்டோம். ஓகே. தம்பி ஒண்ணும் இல்லை கண்ணா. அதாவது ஒரு ப்ராப்ளத்தை நீங்க ஃபேஸ் பண்ணும்போது எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் ரீதியா வந்து ஃபேஸ் பண்ணணும். விஜய் நான் சொல்றது புரியுதுங்களா? சரிங்க சார். டேட்டா ஸ்ட்ரக்சரோட சிலபஸ்னு ஒன்று இருக்கும். ஓகே. அல்லது டேட்டா ஸ்ட்ரக்சருடைய லாஜிக், டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸ், இதுதான் வந்து ம் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம். ஓகே. நீங்க எந்த டெக்னாலஜி வேணா படிக்கலாம். ஓகே. எந்த ஓகே. டெக்னாலஜினா நீங்க பைத்தான்ல படிக்கலாம், ஜாவால படிக்கலாம், பிஹெச்பி படிக்கலாம், ஆர் எனி டெக்னாலஜி படிக்கலாம். ஓகே. கண்ணா புரியுதா? எந்த ப்ரோக்ராம்லயும் கோட் அடிக்கலாம். ஓகே, புரிஞ்சுதா? ம் சரி. இங்க ப்ரோக்ராம்ங்கிறது ஒரு மேட்டரே கிடையாது. இட்ஸ் நாட் ஏ மேட்டர் டால். ஓகே. ஆக்சுவலி வந்து நீங்க தெளிவா என்ன கத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸ் வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்பெனியோட இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரி. ஓகே. நீங்க உங்களுக்கு வரக்கூடியது எல்லாமே பாத்தீங்கன்னா கம்பெனியோட இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா ஃபார் பைத்தன் எடுத்துட்டோம்னா பைத்தன் வித் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான்.
பைத்தான் வித் டேட்டா ஸ்ட்ரக்சர் இப்படிதான் வரும். சரிங்க சார். புரியுதா? பைத்தான் வித் டேட்டா ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி தான் வரும். இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ல பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டினுக்கு ஆன்சரை கண்டுபிடிக்க தெரியும். இந்த லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா மட்டும்தான் ஸோ உங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண முடியும். ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு லாஜிக்ஸ் தேவைப்படும். அந்த லாஜிக்ஸ் வச்சு தான் அந்த பிரச்சனையை நீங்க ஃபேஸ் பண்றீங்க. ஓகே, அப்போ வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டேட்டா ஸ்ட்ரக்சரோட கான்செப்ட்ஸ் இல்லாம அந்த பிரச்சனையை நீங்க அப்ரோச்சே பண்ண முடியும். இங்க எதனால வந்து உங்களுக்கு லாஜிக்கல் திங்கிங் வர மாட்டேங்குது, வேலை செய்ய மாட்டேங்குது, இந்த இடத்துல எப்படி லாஜிக்கலா அதை ஃபேஸ் பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னா, இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் ஸ்கில்ல தான் நீங்க வீக்கா இருப்பீங்கன்னா. புரிஞ்சுதா? ஓகே, அதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 கான்செப்ட்ஸ் இருக்கும். சரியா? பேசிக் கான்செப்ட் ஒரு 40 கான்செப்ட்ஸ் இருக்கும். அந்த 40 கான்செப்ட்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது எல்லா டெக்னாலஜிக்கும். ஓகே, டேட்டா ஸ்ட்ரக்சர் ஸ்கில் ஓரளவுக்கு நல்லா அப்சர்வ் பண்ண தெரியுது அப்படின்னா, உங்களால ஒரு பிரச்சனைகளுக்கான ஒரு லாஜிக் கோட் என்ன அடிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணும். ஓகே, புரிஞ்சுதா? நான் கூட முந்தானத்து அன்னைக்கு ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்துருப்பேன். வித்தவுட் இன்டர்நெட் கோட் யூஸ் பண்ணி பண்ண சொல்லியிருக்கேன். ஆமாங்க சார். ஓகே, ஏன் வந்து இன்டர்நெட் கோட் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இன்டர்நெட் கோட யூஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா என்ன பிரச்சனை ஆகும்னா, அதுக்குள்ள இருக்குது ஏன் இருக்குதுன்னு தெரியாம. கண்ணா புரியுதா? இன்டர்நெட்ல இருந்து நீங்க சிண்டெக்ஸ் ரெஃபர் பண்ணிக்கலாம். புரியுதா? ஏன்னா எல்லா சிண்டெக்ஸும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. என்ன புரியுதா? ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா அந்த ஃபங்க்ஷனுடைய சிண்டெக்ஸ் வந்து ஞாபகத்துல இருக்காது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது ஒரு மேட்டரே கிடையாது. அதை வந்து நீங்க கூகுள்ல ரெஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, பட் அதனுடைய ப்ராசஸ், அதனுடைய லாஜிக், அதனுடைய ஆபரேஷன்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து நெட்ல இருந்து அப்படியே எடுத்து அப்படியே அப்ளிகபிள் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன ஃப்ளோல இன்புட் எடுக்கிறோம், என்ன ஃப்ளோல அவுட்புட் எடுத்துட்டு போறோன்னே தெரியாது. புரியுதா? எந்த ஃப்ளோல இன்புட் எடுக்கிறோம், என்ன ஃப்ளோல அவுட்புட் வெளியே போகுது, எதுவுமே நமக்கு புரியாம புதிராவே இருக்கும். அதனால வந்து நீங்க இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரோட பேஸ்ல ரொம்பவும் கொஞ்சம் கவனமா ஹேர்ஃபுல்லா ஹேண்டில். ஓகே, நீங்க ஒரு இன்டர்வியூ கிளியர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, டேட்டா ஸ்ட்ரக்சர்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா கண்டிப்பாலும் பெரிய லெவல் ஆஃப் கம்பெனியோட கூகுள், ஃபேஸ்புக் இந்த மாதிரி கம்பெனியோட இன்டர்வியூஸை வந்து கிளியர் பண்ண முடியும். இதுதான் அதனுடைய ரியாலிட்டி. புரிஞ்சுதா? சரிங்க சார். ஓகே, நீங்க நினைக்கிற மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர் ரொம்ப அப்படி ஒன்றும் காம்ப்ளெக்ஸ்ல இல்ல. மேக்ஸ் மாதிரி எடுத்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாக்குற மாதிரி. ஓகே, ஒரு லாஜிக்கு இதுதான் இன்புட், ஸோ எப்படி அவுட்புட் வரும், அப்போ நான் பல்கா இன்புட் கொடுத்தா இந்த அல்காரிதம் வேலை செய்யுமா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதா? இங்க வந்து ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் அல்ல, ஒரு ப்ராப்ளத்துக்கு மல்டிபிள் சொல்யூஷன் கிடைக்கும். ஆனா இதுல எந்த சொல்யூஷன் வந்து பெஸ்ட் சொல்யூஷன் கண்டுபிடிக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மெத்தட் யூஸ் பண்றோம். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு ஒன்று. ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, ஸோ ஸ்பேஸ் அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அது எது அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்றோம். அப்ப என்னன்னா கம்மியான டைம்ல ஒரு ப்ரோக்ராம் ஒர்க் ஆகணும், கம்மியான ஸ்பேஸ் வந்து எடுத்துக்கணும். ஓகே, ஒரு ப்ரோக்ராம் முழுசா ரன் ஆகும்போது. ஓகே, அப்பதான் வந்து அதனுடைய அப்ளிகேஷனோட எஃபிஷியன்சி பெஸ்டா இருக்கும். சரிங்க சார். கண்ணா புரிஞ்சுதா? சரிங்க சார். ஓகே, அப்போ வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியாஸ் வந்து இந்த டேட்டா ஸ்ட்ரக்சருங்கிற ஒரு ஏரியாஸ். அப்போ வந்து என்னன்னா நீங்க இப்போ பைத்தான்ல தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா பைத்தான் வந்து எல்லாத்துக்கும் காமன். ஸோ அப்போ வந்து என்னன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெலகிராம் இருக்குல்ல, டெலகிராம்ல ஆல்ரெடி நிறைய இதுக்கு வந்து எல்லாமே இருக்கு. புரியுதா? இந்த பைத்தான் டேட்டா ஸ்ட்ரக்சருக்கான இது நிறைய இருக்கு. ஓகே, அப்போ வந்து இந்த லேப் மேனுவல் எடுத்து ஸோ இதுல இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா கூட போதும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ண, பேசிக் எக்ஸசைஸ். புரியுதுங்களா? பேசிக் எக்ஸசைஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வந்து நீங்க காலேஜ்ல ஸோ நீங்க வந்து அதர் டிபார்ட்மெண்ட்னால நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதுல பார்த்துருப்பாங்க. சரியா? ஸோ இதுல வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு சிம்பிளா ஒரு லேப் எக்ஸசைஸ். இன்னைக்கு அனுப்பிவிட்டீங்க சார் இது. ஓகே, ஸோ அப்போ வந்து என்னன்னா இது எப்படி, ஸோ இதுதான் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறது வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. சைன் இன் த லெபார்டரி டு என்ன கொடுத்துருக்காங்க, கம்ப்யூட்டர் சிஸ்டம் வில் பி அலோகேட்டட் பை தி ஃபேக்கல்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸிகியூஷன். எக்ஸிக்யூட் யுவர் டாஸ்க் இன் த லெபார்டரி டு ரெக்கார்ட் த ரிசல்ட் டு அவுட்புட் டு லேப் அப்சர்வேஷன். இது நார்மலா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இதுல பாருங்க எக்ஸசைஸ் வைஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. பபுள் ஷாட்
write the program to linear search, binary search. பைனரி சர்ச். ஓகே, டபுள் லிங்க் லிஸ்ட், சிங்கிள் லிங்க் லிஸ்ட், பைனரி ட்ரீ. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஓகே. எக்ஸசைஸ் கோட் அடிச்சிருக்காங்க. இப்போ என்னன்னா இந்த கோட் எல்லாம் இருக்குன்னா இந்த கோடை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது. ஓகே, நம்ம ப்ராப்ளத்துக்கு இந்த கோட் எடுத்து அப்ளை இங்க, அதுதான் ஒரு பியூட்டியான ஒரு விஷயம். என்ன புரிஞ்சுதா? ம், ம். இங்க வந்து இதுதான் நீங்க கன்வர்ஷன், இந்த இந்த விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன இன்புட், நமக்கு என்ன அவுட்புட்னு தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஃபார்முலா. ஆனா இன்புட் வேற, சரி அவுட்புட் வேற. சார். ஆனா புரிஞ்சுதா? ஆனா ஃபார்முலா புரியுது இதுதான். சார். ஃபார்முலா இது. பட் ம், நம்ம ம். கொடுக்கக்கூடிய இன்புட் வேற, நமக்கு வரக்கூடிய அவுட்புட் வேற. அப்ப நீங்க இதை வந்து நிறைய ரிலேட்டட் நிறைய ப்ராப்ளத்தை வந்து தேடி சால்வ் பண்ணணும். ஓகே, கொஞ்சம் இது மேல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே. சரி, ஓகே சார். ஓகே. தாமோதரன். ஹலோ சார், கேக்குதுங்களா? கேக்குதுப்பா. கண்ணா, என்ன ஆ எவ்வளவு போயிருக்கு, என்ன ப்ரோக்ரஸ் போயிருக்கு? சார், ஆட்டோ போஸ்டிங் முடிச்சாச்சுங்க சார். கிட்டத்தட்ட முடிஞ்சுங்க சார். அவுட்புட்டும் கிடைச்சிருச்சு. புரியல. அவுட்புட்டும் கிடைச்சிருச்சுங்க சார். ஷெட்யூலிங் பண்ண முடியுதா? சார், கொஞ்சம் நெட்ஒர்க் வீட்டில் அங்கே ஆஃபீஸ் போயிட்டு வேணா நான் என்னன்ட்டு உங்களுக்கு இது ஜிமெயில் அது மாதிரி வந்தீங்கன்னா உங்களுக்கு பர்சன் கொண்டு பண்ணுறேங்க சார். இன்னைக்கு தான் இருப்பேன். சரிங்க சார். ஆஃபீஸ்ல தான் இருப்பேன். இங்க மிலாம்பரம் ஆஃபீஸ்ல தான் இது இருப்பேன். மேம் 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 கூட திவ்யா மேம் கூட டிஸ்கஸ் பண்ணேன். ம். இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி. ஓகே ஓகே, அவங்க சரி பரவாயில்ல. அவங்க இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு அந்த பையன் சரிங்க. வரணும்னா ஆமாங்க சார், அந்த பையன் வராங்க சார். நீங்கள் அவர்கிட்ட பேசுனீங்களாங்க சார்? நம்பர் அனுப்பிச்சு விட்றேன். நான் மறுபடியும் கூப்பிடல. சரி, நான் பாக்குறேன். சரிங்க. சரியா? சரிங்க சார். ம். ஓகே. ஓகே. ஸோ ஓகே. தென் வந்து இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்லாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும். சரியா? ஏன்னா சரிங்க அப்பதான் சார். அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்றேன். சரி, ஓகே. ம். சரி, பார்த்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. உங்களுக்கு வேற என்ன இன்புட் கொடுக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி வந்து இதுதான். இன்னைக்கு நான் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணதே இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் ப்ராப்ளத்தை வந்து கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நினைச்சேன். ஸோ அதனால வந்து எல்லாரும் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் ஓரியன்டா கொஞ்சம் வந்து ரெஃபர் பண்ணி என்ன இருக்கு, ஏது இருக்கு, இது ஓரியன்டா ப்ராப்ளத்தை வந்து ரிசால்வ் பண்ணி பழகு. புரியுதுங்களா? ம். சரி சார். ஓகே. ஏன்னா டேட்டா ஸ்ட்ரக்சரோட ஹெல்ப் இல்லாம இது இல்லாம நீங்க பண்றது வந்து ரொம்பவும் ஒரு வகையான என்னது 0% ஆஃப் ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஓகே. புரிஞ்சுதா? ம். சரிங்க சார். ஓகே. கிளியரா? ம். ஓகே சார். ம். ஸோ அதனால வந்து 0% ரிசல்ட் தரும். ஸோ அதனால வந்து நீங்க வந்து இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் ஓரியன்டா வந்து அதை வந்து அனலைஸ் பண்ணணும். புரியுதா? ம். சரிங்க சார். சரியா? ஓகே கண்ணா. இதுதான் ஏடபிள்யூஎஸ் தம்பி. சார் சொல்லுங்க சார். தம்பி, உனக்கு ஒரு சில சொல்யூஷன்ஸ் காட்டுறேன், நோட் பண்ணிக்க, ஆ பாத்துக்க. சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க ஸ்கிரீன் சார். சொல்லுங்க தெரியுதா? சார். தெரியுதுங்க சார். தெரியுங்க சார். நான் வேற இப்பதாங்க சார் போன்ல போட்டேன். லேப்ல இருந்து சரி மீட்டிங் இல்லையாட்டுருக்கு நான் ஆஃப் பண்ணிட்டேங்க சார். என்ன மீட்டிங் இல்லையா? நான் இல்லைன்னா மீட்டிங் நீங்களே கண்டக்ட் பண்ண முடியும். ஓகே, நீங்க தான் எப்ப தலைமை பொறுப்பை நீங்க ஏத்துக்கிறது. நீங்களே யங் பீப்புள், புரியுதா? நமக்குள்ள வயசு ஆகி போச்சு இல்ல. சார் நீங்க தான் யங் பீப்புள், நீங்க தான் எல்லாமே கண்டக்ட் பண்ணி நீங்க தான் அடுத்தடுத்த இதுக்கு எடுத்துட்டு போகணும். ஸோ எல்லா நாளும் பூபதியை வரணும்னு எப்படி பாசிபிள்? ஓகே. அது இல்லாம நான் சொன்னா என்னுடைய பழைய கதையே தான் சொல்லுவேன். நீங்க வந்தீங்கன்னா தான் ஏதாவது புது கதை சொல்ல முடியல. ஓ, இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிடுறீங்க, இதெல்லாம் கரெக்டா வந்துருதா? சார் இதெல்லாம் எல்லா கோடு எல்லாமே ஒர்க் ஆயிருதுங்க சார். அந்த கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த ஐபி போடுறோம் இல்லைங்க சார், ம். அதுலதாங்க சார் எரர் ஆகுது. இதுல எல்லாமே மோஸ்டா வந்துருதுங்க சார். ஏதாவது ஒரு கோட்ல எரர் வருங்க சார். அது கூட சேட் ஜிபிடியில் எடுத்து போட்டு அதை கண்டுபிடிச்சிடுறோங்க சார். எரர்லாம் வரது இல்லைங்க சார். இந்த ப்ராசஸ முடிச்சுட்டு நம்ம லிங்க் போடுறோம் இல்லைங்க சார், ஐபி போடுறோம் இல்லைங்க சார், அந்த ஐபில டிஸ்பிளே ஆக மாட்டேங்குதுங்க சார். அதுதான் பிரச்சனையா இருக்கு. ஓகே. சரி. அந்த இதுல நான் சொல்ற மாதிரி இங்க பாருங்க. இந்த இதுல இந்த மாதிரி சொல்லுங்க இதுலயே சார். நிறைய இது அவுட்புட் வந்தது, நிறைய லிங்க்
அதாவது என்னன்னா சில கான்பிகரேஷன்ல மிஸ் ஆயிருக்கு தம்பி. அதை கண்டுபிடிக்கணும். என்னன்னா அந்த எங்க மிஸ் ஆயிருக்கு தெரியுமா? அதுக்கு வந்து ஒரு வகையான ஐபி வந்து அசைன் பண்ணுவோம். ஐபி ஒன்னு அசைன் ஆகும், போர்ட் அசைன் ஆகும், எஸ்எஸ்ஹெச் போர்ட்னு ஒன்னு ஓகே அசைன் ஆகும். ஓகே. அந்த அந்த ஓகேங்க எஸ்எஸ்ஹெச் சார். போர்ட் வந்து வந்து பப்ளிக் ரூட் வரும்போது என்னன்னா, பப்ளிக் ஐபிக்கு வரும்போது என்னன்னா அது வராத மாதிரி அது இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனாலதான் வந்து அந்த நார்மலாவே இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ரைஸ் ஆகும். ஓகே. இதுதான் காரணம் வேற அப்போ ஒண்ணும் நம்ம செக்யூரிட்டில போய் இன்பவுண்ட் ரூல்ஸ் எஸ்எஸ்ஹெச் அலோவ் பண்ணிடுறோங்க சார். அப்ப அலோவ் பண்ணி தான் நிச்சயமா வந்திருக்கணுமே. அப்ப இதை தாண்டி வரலைன்னா வேற சார் சார் பண்ணிட்டேங்க சார். அதுவும் நான் செக் பண்ணி பார்த்தேன். எஸ்எஸ்ஹெச், ஹெச்டிடிபி, ஹெச்டிடிபிஎஸ் 3 போர்ட்டுமே அலோவ் பண்ணிட்டேங்க சார். 8080 44322 என்னமோ வருங்க சார். ம். அதுவும் அலோவ் பண்ணிட்டேங்க சார் நானு. சரி. அப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிராபிக்கா சொல்லுங்க ம் சார். ம் தம்பி சொல்லு டிராபிக்கா சொல்லு. இருக்குமா சார்? ஒரே இன்ஸ்டன்ஸ்லயே எல்லாத்தையும் போட்டு யூஸ் பண்றதுனால டிராபிக்கா இருக்குமோன்னு ஒரு டவுட் இருக்குங்க சார். நீ பெருசா என்ன ஹலோ வேர்ல்ட் அப்ளிகேஷன் தானே போட்ட? ஆமாங்க சார். பட் பிஹெச்பிலையும் போடுறோம், பைத்தான்லயும் போடுறோம், ஹெச்டிஎம்எல்லையும் போடுறோம். அந்த மாதிரி ஏதாவது வருமாங்க சார்? சரி, எல்லாம் தனித்தனி இன்ஸ்டன்ஸ்ல தான் போட்டு பாரு. சரிங்க சார். அப்படி வேணா பண்றேங்க சார். ஆனா நேத்து தனியா போட்டு தாங்க சார் HTML போட்டேங்க சார். அது வந்துச்சுங்க சார். ம் பட் அதே திருப்பி போட்டா வர மாட்டேங்குங்க சார் இப்போ. ம் நான் கூட நேத்து உங்கள்ட்ட சொன்னேன் இல்லைங்க சார். ஐபி ஐபி என்னது இது வந்து இருக்குன்னு இருக்கு. இன்கான்ஃபிளிக்ட் வந்து இன்கான்ஃபிளிக்ட் சம்திங் வந்து இருந்ததா? இன்காம்ப்ளீட்ல இல்லைங்க சார். இது இட் டேக் டூ லாங் டு ரெஸ்பாண்ட் அப்படின்னு வருதுங்க சார். ஓகே. டூ ஏன்னா லாங் டு சம்டைம்ஸ் ரெஸ்பாண்ட் என்ன வருது. ஆகும் அப்படின்னா சார் ஒரே நிமிஷம் சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். சரிங்க சார். ஹலோ 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 மாமா, நான் பூபதி பேசுறேங்க. நீங்க நம்பர் மாத்தி கூப்பிட்டீங்க. ஓகே. சோ அப்போ வந்து தம்பி இல்லைன்னா ஒண்ணு பண்ண, தனித்தனியா போட்டுரு. சரியா? சரிங்க சார். நீங்க சரிங்க வந்து சார். அந்த 3 இதையும் தனியா வந்து இது பண்ணணும். ஓகே. தாமோதரன், ஓகேங்க சார். சொல்லுங்க சார். அதுக்கண்ணா இது இப்போ நீங்க பண்ணீங்களா ஒரு அப்ளிகேஷன், அது வெப் ஆப்பா இருக்கா இல்ல ஆஃப்லைன் ஆப்பா இருக்கா? அதாங்க சார். ம் அது வந்து இதுதாங்க சார். வெப்ல தாங்க சார். பைத்தான் நம்ம யூஸ் பண்றதுனால இப்போ கொஞ்சம் நெட் இல்ல தேவைப்படுங்க சார். பைத்தன்ல ஃபிளாஸ்க் யூஸ் பண்ணிருக்கா, ஜாங்கோ யூஸ் பண்ணிருக்கான்னு கேட்டேன். இல்லைங்க சார். அது பேக்கேஜஸ் தான் சார் கொஞ்சம் யூஸ் பண்ணேன். இது பை ஆட்டோ ஜியோஐன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணி தாங்க சார் அது அதான் வந்துச்சு யூஸ் கடைசியில். பண்ணிருக்கீங்க. ஆமாங்க இல்ல சார். எதுக்கு பேக்கேஜ் யூஸ் கேட்டேன்னு கேளுங்க. நடுவில். சரி, ம் ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க. சரியா? சொல்லுங்க சார். நீங்க ஒர்க் பண்றீங்களா சிஸ்டம், ஆமாங்க சார். அது வந்து ஒரு பிளாஸ்க்லயும் ஜாங்கோலையும் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம ஏடபிள்யூஎஸ் தம்பி இருக்காருல்லவா, ஆமாங்க சார். அதை வந்து லைவ்ல டெப்ளாய் பண்ணி கொடுத்துருவாரு. சரிங்க சார். தம்பி புரியுதா? எப்படி வந்து புரியுதுங்க ஒரு சார். சாஃப்ட்வேர் வந்து சிஸ்டமா வெளியே வருதுன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? ம் அதாவது அவர் வந்து ஆமாங்க டெவாப்ஸ் சார். டெவலப்மெண்ட் அண்ட் ஆபரேஷன் டீம் வந்து பார்ப்பாங்க. ஓகே. நீங்க சரிங்க எல்லாம் சார். என்னன்னா சரிங்க சார். அந்த சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்றீங்க. புரியுதா? நான் கேட்ட மாதிரி சிஸ்டத்தை டெவலப் பண்ணிட்டீங்க. இந்த சிஸ்டத்தை வந்து என்ன ஆமாங்க சார். பண்ணணும்? யூசபிலிட்டிக்கு கொண்டு வரணும்ல. டெப்ளாய் கொண்டு போகணும். யூஸ்பிலிட்டி. பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்ல. இப்ப ஒரு பொருள் கையில இருந்தா ஆமாங்க மட்டும் சார். போதுமா? இப்போ போனை உற்பத்தி பண்ணா மட்டும் போதுமா? போனை டெஸ்ட் பண்ணிட்டு பத்தாது. போன்ல எல்லா ஆப்ஷனும் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு என்ன பண்ணணும்? கஸ்டமருக்கு கொடுக்கணும்ல. ஆமாங்க சார். அதேதான். ரெஜிஸ்டர் பண்ணணும். எல்லாம் பண்ணணும். ம் ஸோ அதான் என்னோட கூடிய கான்செப்ட். சரியா? சரிங்க ஓகே. சார். ஸோ நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க. சொல்லுங்க சார். அதை வந்து பிளாஸ்க்லயும் டிஜாங்கோ எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. பிளாஸ்க் எப்படி இருக்குன்னு பாருங்க. சரியா? சரிங்க சார். எதுக்கும் நான் இப்ப பண்ணதை வந்து உங்களுக்கு அனுப்புறேங்க சார். அதுல என்ன அனுப்புங்க. நம்ம எப்படி இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு வாங்க வாங்க பார்க்கலாம். சரிங்க சார். இன்னைக்கு அங்கதான் ம் இருப்பீங்களாங்க சார்? நான் இங்க தான் இருப்பேன். சரிங்க. சரிங்க சார். வாங்க வாங்க. விஜய். சொல்லுங்க சார். ஓகே. அப்படியே அந்த தம்பி தாமோதரன் பண்ணி வரக்கூடிய ஒர்க்குக்கு வந்து வெப் ஆப், அதாவது பிளாஸ்க்லயும் இதுலயும் கொண்டு வரக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. சரியா? சரிங்க சார். ஓகே. எல்லாம் இன்டகிரேட்டடா வேலை செய்யுங்க. தனி ம்.
தனித்தனியா வேலை செய்யாது, இன்டகிரேட்டடா ஒரு டீமா வந்து ஒர்க் பண்ணு. ஏடபிள்யூஎஸ் தம்பி புரியுதா? புரியுதுங்க சார் இங்க கொடுத்தாருன்னா எல்லாத்துக்கும் நான் வந்து ஒரு போட்டு பெரிய பார்த்துறேன். பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வரும்னா, தனித்தனியா வேலை செய்ய தெரியும், ஆனா டீமோட வெஜ்ஜாய் வேலை செய்யறதுங்கிறது அவ்வளவு சர்வ சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆமாங்க சார். ஓகே, டீமா வேலை செய்ய முடியாது. டீமா வேலை செய்யறதுக்கு வந்து நீங்க நிறைய விஷயங்கள் வந்து கனெக்ட் ஆகி வேலை செய்யணும். ஓகே, ஒரு டீமா வேலை செய்யணும். ஓ, ஓகேங்க சார். ஓகே, அப்பதான் நீங்க புரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து விஜய் வந்து டெஸ்டிங் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னா, அது வந்து அதோட வெப் ஆப்ல எப்படி பண்ணலாம்னு ஒரு ஐடியா ஃப்ரேம் பண்றாருன்னா நீங்க டெப்ளாய் பண்றீங்க. புரியுதா? தாமோதரன் வந்து அதுக்கான அப்ளிகேஷனை ஃபுல்லாவே ரெடி பண்றாங்க. ஓகே, செலீனியம் டூல் எஸ் யூஸ் சார். பண்ணி அப்படியே என்ன பண்றாங்க, ஃபுல் எண்ட் டு எண்ட் சாஃப்ட்வேரை ரெடி பண்றாங்க. ஓகே, வெரி குட். எஸ் சார். நீங்க அதை வந்து புரியுதுங்க ரெடி சார். பண்ணி கொடுக்குறீங்க. கண்ணா ஏடபிள்யூஎஸ் தம்பி புரியுதா? புரியுதுங்க சார், புரியுது. அதை நம்ம டிப்ளாய் பண்றோம். நீங்க ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து அதை பிசினஸ் லைவுக்கு எடுத்துட்டு வர முடியும். சரிங்க சார். ஓகே, அப்போ வந்து இதுக்கு எல்லாத்துக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு. இந்த கம்யூனிகேஷன்ஸ் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதா? இதெல்லாம் போனீங்கன்னா பெரிய கம்பெனில இதெல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. என்ன புரியுதா? எஸ் சார். எஸ் ஒரு சார். டீமோட இன்னொரு டீம் வந்து குறிப்பிட்ட டாஸ்க் ரிலேட்டட் மட்டும்தான் பேசுவாங்க, ப்ராஜெக்ட் ரிலேட்டடா பேசவே மாட்டாங்க. பேசவே மாட்டேன். என்ன புரியுதா? ஒன்லி புரியுதுங்க டாஸ்க், சார், புரியுது. இஷ்யூஸ், ப்ராப்ளம்ஸ் அதை மட்டும் தான் அங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ராஜெக்ட் என்ன, இது எந்த டீமுக்கு போகுது, இது யாரு பண்றா, எங்க அவுட் வருது, யார் கிளைண்ட், யார் வெண்டார், ஒண்ணுமே தெரியும். முழு ஆர்கிடெக்சரே தெரியாது சில நேரங்கள். ஓகே, ஆனா பட் இங்க நீங்க கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா ஃபுல்லான ஆர்கிடெக்சர் நீங்க புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுக்க முடியும். So அதுதான் முக்கியம். புரியுதா? அதனால ஒன்றும் ஓகேங்க பிரச்சனை சார். இல்லை. நான் சொல்ற மாதிரி ஓகே சார். கரெக்டா செய்யுங்க. இந்த எஸ் சிஸ்டத்தை சார். வந்து நீங்க டீமா ஃபார்ம் ஆகி, இந்த 3 பேர் இருக்கீங்களா, 3 பேர் டீமா ஃபார்ம் ஆகி இந்த சிஸ்டத்தை வந்து லைவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேங்க சார். ஓகே, தாமோதரன் புரியுதா கண்ணா? புரியுதுங்க சார். நான் அது கொஞ்சம் அதாவது கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் இருக்குதுங்க சார். நான் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரக்சர் இன்னும் செட் பண்ணலிங்க சார். இதுக்கு மேல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக்சரு அதனால அந்த ப்ளஸ் வந்து இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் அது தெரிஞ்சாதான் ஸ்ட்ரக்சரை நீங்க தெளிவா கொண்டு வரணும். ஆமாங்க சார். இல்லை ஏற்கனவே கொஞ்சம் பார்த்துருக்குங்க சார். டேட்டா ஸ்ட்ரக்சர் இதில் படிச்சிருக்கேன் நான். அங்கே இன்ஸ்டியூட்டில் படிச்சுன்னு சொன்னேன் இல்லைங்க சார். ம் அதனால அதை வச்சு தான் சார் இப்போ ஓரளவுக்கு அவுட்புட் அதையும் யூஸ் பண்ணி தான் கொண்டு வந்தேன் நான். ம் இன்னும் கொஞ்சம் வந்து ஓகே. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கு. நமக்கு யூஐ அந்த மாதிரி ஓரளவுக்கு பார்த்தா விஷுவலாக வந்து ஓரளவுக்கு தெளிவாக தெரியுற மாதிரி ஓரளவுக்கு கொண்டு வந்துற மாதிரி பார்க்குறாங்க சார். ஃபிளாஸ்க் அல்லது டிஜாங்கோ. Django. ஓகே. ஓகே, டிஜாங்கோ கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க சார். ஃபிளாஸ்க்ல கூட கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் வருங்க சார். டிஜாங்கோ. ஓகே, டிஜாங்கோல ஆமாங்க இது சார். சரியா? த்ரோ ஆட்டோமேஷன். தாமோதரன் புரியுதா? டிஜாங்கோல பண்ணிருக்கேன். புரியுது. ஓகே, டிஜாங்கோல சரிங்க அது வந்து ஒரு வெப் ஆப்பா மாத்திருக்கேன். பண்ணதே வெப் ஆப்பா மாத்து. சரிங்க சார். ஓகே, டிஜாங்கோல மாத்திட்டோம்னா நம்ம அது ஒரு வெப் ஆப்பா வந்துடும். அது ஒரு வெப் ஆப்பா வந்துருச்சுன்னா நம்ம அப்படியே லைவ்ல யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க சார். அது கொஞ்சம் நான் என்னன்ட்டு பார்க்குறேங்க சார். அது வெப் ஆப்பா மாத்துறதுன்னா அது எப்படின்ட்டு நமக்கு கொஞ்சம் தெரியலைங்க நான் சார். சொல்றேன் நமக்கு பாரு, ஸ்கிரீன் தெரியுதா? சரிங்க தெரியுதுங்க சார். நம்ம ஒன்லி இந்த ஆப்ரேஷன்ஸ் மட்டும் கரெக்டாக நான் கொண்டு வந்துருவோங்க சார். அவுட்புட் இதுதான். எடுத்துருவேன், இன்புட் இங்க பாருங்க, கொடுத்துருவேன். டிஜாங்கோ, செலீனியம், பைத்தான் 3 இதுதான் அந்த இது. ஓகே சார். ஆனா புரியுதா? டிஜாங்கோ, புரியுதுங்க செலீனியம் இதுதான் அதனுடைய பேக்கேஜ் நேம். இந்த பேக்கேஜ் நேம் சார். ஓகே. தெரிஞ்சுனா போதும். டிஜாங்கோ அண்ட் செலீனியம் இது தெரிஞ்சதுன்னா ஓகே சார். போதும். அது அப்படியே வெப் ஆப்பா கொண்டு வந்தோம். ம் என்ன புரிஞ்சுதா? அப்போ ஆஃப்லைன் ஆப்பை புரியுதுங்க வெப் சார். ஆப்பா அந்த கொண்டு வந்துடணும், எடுத்துட்டு ஓகே வந்துடலாம். சார். அந்த கோடை வந்து இதில் டம்ப் பண்ணுமாங்க சார்? இல்ல இதனுடைய லாஜிக் கோடு கொண்டாந்து நம்ம இப்போ டிஜாங்கோ ஒன்று ரெடி பண்றோம்ல, டிஜாங்கோல ஆமாங்க கொண்டாந்து சார். இன்டகிரேட் பண்ணிக்கணும், அல்லது டிஜாங்கோவுக்கு அப்ளை பண்ணணும். அப்படியே சரிங்க சார். டம்ப் அது பண்ண என்ன முடியாது. டிஃபரன்ஸ்? அது என்ன ஏன் நீங்க டிஃபரன்ஸ்னு ஏன் பார்க்கணும். இதுல டம்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறேன். அது வந்து செஞ்சது வேற. ஓகே, ம் இதுல செஞ்சது வேற. ஓகே சார். கோடு அப்படியே நம்மால வந்து என்ன பண்ண முடியாது, டைரக்டா அப்ளை பண்ண இது பண்ண முடியாது. முடியாது. பட் ஆமாங்க லாஜிக்ஸ் சார். அப்ளை பண்ணி. ஓகே ஓகே டிஜாங்கோ, செலீனியம் லாஜிக்ஸ் புரியுதா? டிஜாங்கோ, பைத்தான், ஓகே. செலீனியம். பேக் அண்ட் மாதிரி. அதாவது என்னன்னா இதை வந்து இதுதான் அல்காரிதம். நீங்க இப்ப பண்ணிருக்கிறதா அல்காரிதம். புரியுதா? அதுதான் மெத்தட். புரியுது. அந்த அல்காரத்தை சரிங்க கொண்டாந்து இந்த டிஜாங்கோங்கிற பைத்தானோட ஃப்ரேம் ஒர்க் உள்ள கொண்டு வரீங்க, எடுத்துட்டு வரீங்க. இதுதான் விஷயமே. சரி. சரிங்க சார். இதுக்கெல்லாம் தான் அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் லாஜிக்ஸ் தேவைப்படுது. எப்படி டேட்டா ஸ்ட்ரக்சர் வச்சு ஃப்ரேம் பண்ணி எடுத்துட்டு வரும். ம்
எதுவா இருந்தாலும் அந்த ஃப்ரேம்குள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா சக்சஸ் ஆயிடும், இல்லைன்னா ஃபெயிலியர் ஆயிடும். சரிங்க சார், பார்த்துடலாம் என்ன. சரியா? சரிங்க சார். சரியா? ஓகே. சரி. சரி சார் எனக்கு அந்த கொஞ்சம் டிஜாங்க அந்த மெட்டீரியல் மட்டும் ஏதாவது இந்த மாதிரி வெப்சைட் அது இருந்தால் நம்ம ஆல்ரெடி அனுப்பிச்சுட்டீங்கன்னா. நம்ம இதுல இருக்கு, டெலகிராம்ல இருக்கீங்களா? இருக்குங்க சார். அந்த டெலகிராம்ல போயிட்டு டிஜாங்கான்னு இல்லையா, ஆல்ரெடி அப்லோட் ஆமாங்க. பண்ணிருக்கேன். சரிங்க சார். சரிங்க, அதெல்லாம் அதுல ம் நிறைய. சரியா? சரிங்க சார். அதுலயே டிஜாங்கோடது இருக்கு, ப்ராசஸ் ஸ்டெப் பை சரிங்க சார். ஸ்டெப்பாவே இருக்கு, அதுல இருந்து எடுத்துக்கங்க. இல்லை ஒரிஜினல் வெப்சைட்லேயே போய் இது பண்ணாலும் சரி, ஒரிஜினல் இல்ல கண்ணா, இதுலேயே. அதுல ஏன்னா நம்ம அதுல டாக்குமெண்டேட் பண்ணி வச்சிருக்கோம், அதுல வந்து ப்ராசஸ் அவுட்புட் எடுத்தது. நீங்க வெப்சைட்டுக்குள்ள ஓகே. பண்ணீங்கன்னா சுத்தி விட்டுரும். சரிங்க சார். சுத்தி விட்டுருச்சுன்னா திரும்ப திரும்ப அதையே தான் தேடிட்டு இருக்கீங்க, திரும்ப அங்கேயே வந்து நின்றுவீங்க. ம் ஏடபிள்யூஎஸ் தம்பி, சார் சொல்லுங்க சார். அந்த இதுல ஏதாவது டாக்குமெண்ட் பாத்தியாடா டெலகிராம்ல? சார் கியூபர்னெட்டிஸ் டாக்கர் அந்த மாதிரி தாங்க சார் இருக்கு. ஆனா ஏடபிள்யூஎஸ் PHP இல்ல. AWS கிட்ட அந்த ஹோஸ்டிங் மாதிரி எதுவும் இல்லைங்க சார். சும்மா டாக்கர் கோட்ஸ், அந்த கோட்லாம் தாங்க சார் இருக்கு. கிட் கோடு, டாக்கர்ல இமேஜ்னா என்ன, அந்த தியரி, அந்த அதாவது படிச்சது தாங்க சார் இருக்கு. இந்த கனெக்ஷன் மாதிரி இல்லைங்க சார். அதுல இல்ல. சரி, நான் இன்னைக்கு இல்லைங்க பார்த்து அதை சார். பண்ணிடுறேன். சரிங்க சார். கொஞ்சம் பார்த்து எப்படி ஹோஸ்ட் பண்றதுங்கிற மாதிரி ஏதாவது ஹோஸ்டிங் பத்தி இருந்தா கொஞ்சம் போட்டு விடுங்க சார். நான் பண்ணிடுறேன். சரியா? சரி சார். நாங்க ஒன்று கியூபர்னெட்டிஸ் போட்டிருந்தீங்க, சரி ஏதாவது இருக்கும் யூஸ் ஆகும்னு பார்த்தேங்க சார். பட் அது இருக்கிறதே தான் சார் திருப்ப வந்திருக்கு. ஜஸ்ட் தியரிட்டிக்கலா மட்டும்தான் இருக்குது அதுல. இருக்குங்க சார். மற்றபடி நம்ம யூஸ் பண்ற மாதிரி இல்லைங்க சார். ஹோஸ்ட் பண்றது, ஸ்டெப்ஸ், அந்த அவுட்புட் மாதிரி கொஞ்சம் கரெக்டா இல்லைங்க சார். சரி, ஓகே. ஓகே சரி தம்பி, சோ இதான் வந்து விஷயம். சரி ஓகே. சரிங்க சார். இத வந்து ப்ராப்பரா வந்து கொண்டு வரணும். கண்ணா புரிஞ்சுதா? புரியுதுங்க சார். சரிங்க சார். ஓகே. சோ இதை வந்து எடுத்துட்டு வாங்க, தென் இதை பாத்துக்கலாம். இது முடிச்சிட்டீங்கன்னா அப்புறம் நம்ம ஓரளவுக்கு ஸ்ட்ரக்சருக்கு வந்து கிடைச்சிடும். ஓகே, எல்லாரும் கொஞ்சம் டேட்டா ஸ்ட்ரக்சரு, கம்பெனியோட இன்டர்வியூ கொஸ்டின்ல கொஞ்சம் ஃபோக்கஸ்டா பாருங்க. ஓகே, கம்பெனி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். என்ன புரியுதா? புரியுதுங்க. இப்போ AWS ஓட இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், ஓகே, ஃபார் கம்பெனி பேர் நீங்களே போடுங்க, TCS, இன்ஃபோசிஸ் அப்படின்னு போடுங்க. கரெக்டா புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க சார். புரிஞ்சுதுங்க சார். ஓகே, அப்பதான் நீங்க வந்து அவங்க என்ன மாதிரி ப்ராப்ளத்துக்கு அவங்களுக்கு வருது, அவங்க என்ன மாதிரி ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தராங்க. ஓகேங்க சார். ஓகே. கிளியரா? ஓகேங்க சார். புரியுதுங்க சார். புரியுதுங்க சார். சரிப்பா, ஓகே. சரிங்க சார். கோடு வந்தனையும் நான் உங்களுக்கு டிப்ளாய் பண்ணி காட்டுறேங்க சார். நான் ஒரு ட்ரையல் பார்த்துக்கிறேங்க சார். அப்புறம் ப்ரோ கோட் அனுப்புனி நான் உங்களுக்கு அதை லைவ் பண்ணிடுறேங்க சார் முடிஞ்ச வரைக்கும். சரி, ரைட். ஓகே. சரிங்க சார். ஓகேங்க சார். சரி கண்ணா. ஓகே கண்ணா, தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ சார். விஜய், தேங்க்யூ. சார் விஜய் போயிட்டார் சார். போயிட்டாரா? சரி, ஓகே. நான் தாங்க சார் இருக்கேன். ஓகே, பை. சார் இந்த கோட் வந்து கிட்ல கொடுப்பீங்களா, எப்படிங்க சார் வரும் மோஸ்டா இது இந்த எடுத்து கோடு போடுறது? வந்து ரெடி பண்ணி கிட்ல தான் லோட் பண்ணி கிட்ல இருந்து எடுக்கணும். பார்ப்போம் அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது. அப்படிலாம் டேரக்டா கூட இது பண்ணிக்கலாம். சரிங்க சார். ஓகே. ஏன்னா நான் பேசிக்கா வந்து ஹலோ வேர்ல்டு அப்படிங்கும் போது சும்மா பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற சின்ன கோடு மட்டும் தாங்க சார் வருது. அதை எப்படின்னு போட்டு எடுத்துறது. இப்படி கொஞ்சம் பெரிய கோடா வரும்போது எப்படின்னு தெரியல சார். நான் பார்த்து வைக்கிறேங்க சார். அதுக்காக கேட்டேங்க சார். சரி, ஓகே. சரி. ஓகே சார். தேங்க்யூ சார்.